யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது பாவம் பெருகின இடத்தில் கிருபையை பெருக செய்கிறவர் இயேசு. அதாவது பாவம் பெருகின இடத்தில் கிருபையை பெருக செய்கிறவர் இயேசு. வேதாகமத்துல பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த பவுல் ஏறக்குறைய 13 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். பாலின் எபிசல்ஸ், தி எபிசல்ஸ் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுலோட நிருபங்கள் 13 இருக்கு. அநேக கருத்துக்களை இந்த நிருபங்கள்ல பவுல் சொல்லியிருக்கிறார். அப்படி ரோமருக்கு அவர் எழுதும் போது பவுல் சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் ஆண்டவர் கிருபையை பெருக செஞ்சாராம். அப்போ ஒரு கேள்வி எழும்போம், அப்போ பாவம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்குமா? அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா கிருபை பெருகிட்டே இருக்கும்ல அப்படின்னு. அதே பவுல் ரோமர் 5 அதிகாரத்துல கடைசியில சொன்னவர் 6 அதிகாரத்துல அவரே பதில் சொல்றாரு. அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்றதோட்டு பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? இல்லையே, பாவத்துக்கு மரித்த நாம் நீதிக்கு பிழைக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஆண்டவரோட கிருபை அது அளவில்லாதது. இன்னும் வேதம் தெளிவா சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 6:23 சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னா, பாவியா இருக்கிற நம்ம செஞ்ச பாவத்துக்கு போய் மன்னிப்பு கேட்கிறோம், நம்மளை மன்னிக்கிறாரு, அது அவரோட கிருபை. நாம செஞ்ச பாவம், அந்த பாவத்துக்காக கிறிஸ்து வந்து மரித்தாரே, அது அவர் நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம் கிருபை தான். அப்போ பாவம் செஞ்சவங்க இடத்துல கிருபை பெருகிற்று. அப்போ பாவிகள் மேல அவர் அன்பு கூறுறாரு. பாவிகளுக்காக கிறிஸ்தியஸ் இந்த உலகத்துக்கு வந்தாரே, அது அவருடைய கிருபை தான். அதை தான் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் ஆண்டவர் கிருபையை பெருக செய்கிறார்னு. இன்னைக்கு கேட்கலாம், என்னங்க ஆனா பாவம், நான் ஒரு பாவின்றீங்க, இந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவம் அது பாவம்னா, வேதம் தெளிவா சொல்லுது, உனக்கு திராணி இருந்து ஒருத்தருக்கு செய்யத்தக்க வேண்டிய உதவியை நீ செய்யாம இருந்தாலே பாவம். கடவுளுக்கு விரோதமா செஞ்சா பாவம். இது நான் செஞ்சா பாவமா? கடவுளுக்கு விரோதமாக இருந்தா அது பாவம் தான். எந்த பாவம் செஞ்சாலும் சரி. அப்போ நான் பாவியா இருக்கிறேன், அவள் தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், அவள் தான் அவுட்டு, இவ செய்ய வேண்டியதெல்லாம் சென்ட், இனிமேல் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும், பாவம் பெருகின இடத்துல கிருபையை பெருக செய்கிறவர். வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட இந்த பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னியும்னு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நமக்கு வாழ்வழிக்கவும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறதுன்றது தான் நாம் பார்த்துக்கிறோம். அதை தான் சொல்கிறோம், பாவம் பெருகின இடத்துல கிருபையை பெருக செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.